பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் நடப்பதும் இங்கிருந்துதான், தீர்க்கப்படுவதும் இங்கிருந்தா. ஒரு சொல்லோட நான் முடிக்கிறேன். நான் சமீபத்துல, நான் சொன்னா எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு தெரியாது, ஆனா வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. 60-70 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்குவீங்க. இந்த 35-40 வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் உரும்பிங்க. இந்த 20-25 எல்லாம் ஒத்துக்க காலம் தான் உங்களுக்கு மருந்து. ஆனா என்ன, சாகும் போது சங்கரெல்லாம் கூடாதுங்க, இப்பவே திருந்திருங்க, இப்பவே திருந்துங்க. அதுக்காக ஒரு சொல்றேன். எனக்கு கல்கட்டா பிடிச்சிருந்ததுங்க, போகணும்னு நினைச்சேன். போனேன், தமிழ்ல பேசுறதுக்கு ஏதோ கூப்பிட்டாங்கன்னு போனேன். போன உடனே எனக்கு ரொம்ப ஆசை காளிய பார்க்கணும்ட்டு. எதுக்கெல்லாம் தெரியாது, பார்க்கணும், போய் பார்ப்போம். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்குறது அவரை, விவேகானந்தர் அவருடைய குரு. அது என்ன காணி சூட்சுமம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைனா என்ன சிக்கல்னா, நமக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ல, வங்காளர்களுக்கு அது கறி நாள். அன்னைக்கு புனிதமான மீனை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அன்னைக்கு புனிதமான கோயிலுக்கு போக மாட்டார்கள். அவங்களுடைய விஷயமே வேற. ஆனா உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை கறி நாள் தான். அன்னைக்கு செத்துற போறோங்கிறதாலும் குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது. ஒரு பெரியவர் சொன்னாரு, நல்ல நாள்லாம் கிடையாதான் அது, அன்னைக்குதான் கூட்டு பிரார்த்தனை வைப்பாங்க. எந்த வேலையும் முஸ்லிம்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு பிறகுதான் வைப்பாங்க. அன்னைக்குதான் உலகம் அழியுமா, வெள்ளிக்கிழமை தான் அழியுமா அப்படிங்கறது அவர்களுடைய நம்பிக்கை. அன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு. நான் ராத்திரி போயிருந்தேன், 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி உடனே கூட்டம் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, கூட்டம் வந்துருச்சு, சரியான கூட்டம். காத்திருந்தவங்க எல்லா டூரிஸ்டும் வந்து நின்றுட்டாங்க. நான் உள்ள போனேன், என்ன வழிபாட்டுக்காக போலங்க, பாக்குறதுக்காக போனேன். போய் இப்படி திரும்பி பாக்குற, சிவப்பா இருக்கலாம். எனக்கு சிவப்பு பிடிக்கும், பெண்கள் எல்லோருக்கும் சிவப்பு பிடிக்கும், மருதாணி பிடிக்கின்றவர்களுக்கு எல்லாம் சிவப்பு பிடிக்கும். எனக்கு சிவப்பு பிடிக்கும் என்றால் நந்தலாலா சிரிக்கிறார். நந்தலாலாவுக்கு பிடித்த சிகப்பு தான் சிகப்பு. அதுவும் ஒரு கலக நிறம் தான், அதுவும் ஒரு உரிமை நிறம் தான், ஒரு காட்டுப்பூ போல சிவப்பு. யாரை பற்றியும் கவலைப்படாமல் நின்று தகிக்கும் அந்த சிவப்பு பிடிச்சது எனக்கு. செம்பருத்தி தான் அம்மனுக்கு பிரசாதம். செம்பருத்தி பூவே பிடிக்கும் எனக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே போறோம் உள்ள. போன உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன். கூட்டம் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு. போயிட்டே இருந்தேங்க. திடீர்னு அம்மன் கிட்ட வந்த உடனே பாக்குறேன், இந்த பெரிய புல்லக்கு, நாக்கு வயிற்றுல தள்ளி இருக்கு, கை இப்படி வச்சிருக்காங்க. அந்த கையில நிறைய வளையெல்லாம் போட்டிருக்காங்க, பெரிய துணி சுத்தி இருக்காங்க. இப்ப போனா பார்க்க முடியாது, கேஸ்ல இருக்கு. நாங்க போகும்போது கேஸ் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா பாப்பீங்க, நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தே பார்த்துட்டோம். பார்த்துட்டு போற ஒரு கிரில் கட்டி இருக்குங்க. கிரிலுக்கு நடுவுல நிக்கிறா அம்மன், நாக்கு வயிற்றுல தள்ளி இருக்கு. காளி, ருத்ர காளி அப்படி நிக்கிறா. திடீர்னு ஒரு டவுட் எனக்கு, எப்போ இவ்வளவு கோபமா இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா? நம்ம வீட்டுல அம்மா கோபமா இருக்குது, சமையல் கட்டுல நின்னா நாம கேட்க முடியுமா அம்மா என்ன சமையல்னு? இவ்வளவு கோபமா இருக்கிறவங்க கிட்ட எப்படி வேண்டுதல் நிகழ்த்த முடிகிறதுன்னு சொல்லிட்டு நேரா போய் கிட்ட வரும்போது அந்த பூசாரி கிட்ட கேட்டேன், இவ்வளவு கோபமா இருக்கிற அம்மன் கிட்ட எப்படிங்க? அது கோபமா இருக்கிறது, இப்படி வா நாங்க கூட்டம். அது ஹிந்தியில சொன்ன, அது கோபமா இல்ல, கோபம் தனிஞ்ச இடம், முதல்ல பாரு சின்ன சிரிப்பு இருக்கும். பார்த்தேங்க, சிரிக்குதுங்க. அது சிரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், சூட்சுமம் தெரியுது ஆண்களுக்கு தெரியும். கோபமாக இருக்கின்ற மனைவியிடம் செல்லாது. கோபம் தணிகின்ற அந்த வினாடியில் எது கேட்டாலும் நடக்கும். அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, டைம் விட கூடாது. டைம் விட்டா சுய உணர்வுல வந்துருவாங்க, நடக்காது. அந்த கோபம் தணிகிற அந்த வினாடி அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அதான் வந்து அம்மன். நான் சொன்னேன், என்ன கதை சொல்லுங்க. அவ கோபமா இருந்தா கோபம் அடங்கிருச்சு, அதான் சிரிக்கிறா, அதான் நீங்க கேக்குறதெல்லாம் கிடைக்காதா, கேட்டு போங்க. கேக்குறதெல்லாம் இல்ல, நான் வந்தது அதுக்கு இல்ல. எப்படி கோபம் அடங்குச்சு, என்ன கோபம்னு கேட்டேன். அது என்னன்னா, கோபம் எதுக்கு வந்துச்சுன்னு நான் சொல்றேன். கோபம் அடங்கினது உள்ள தெரியுது பாருங்க. நான் எட்டி பார்த்தேன், எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் சொல்றேன். என்ன கோபம் தெரியுமா? சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை வந்தது. என்ன சண்டைனா, எல்லாம் செய்யறது நான், பேர் மட்டும் உனக்கா இப்படி கேட்டிருக்கு அந்த பார்வதி. இந்த வேற சிவன் வேற அப்பப்போ இந்த புராணத்துல சொன்ன மாதிரி வேற போயிட்டு வருவார் போல. அதுல கூட கோபமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதுல சிவனேனு கடை, சக்தி இருந்தா செய், அப்படித்தானே? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்த நம்ம பேர்ல கல்யாண பத்திரிக்கை வைப்பாங்கிறீங்க, என்ன வேலை பண்ணுங்க நீங்க? திருமதி
காமாட்சி அவர்கள் சமூகம் வைப்பான். திரு நடராஜன் மற்றும் குடும்பத்தினர் சமூகம் தான் வைப்பானே தவிர நம்ம பேர்ல ஒருத்தன் வைக்க மாட்டான். நீ எவ்வளவு கேட்டாலும் வைக்க மாட்டான். குடும்ப அட்டையில கூட அவர் தான் சிரிச்சுட்டே இருப்பார். ஆதார் கார்டு பண்றதுக்கு மட்டும் வர மாட்டார். கேஸ் புக்கிங்க்கு மட்டும் வந்து நிக்க மாட்டார். அதுக்கெல்லாம் கியூல நம்ம போய் நின்னுக்கணும். அப்புறமா வந்து அவர் கையெழுத்து போட்டு போவோம். இந்த கோபம் அவளுக்கு என்ன, எல்லாம் நான் செய்யறேன், இந்த ஆளுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு அங்கீகாரம் இல்லையா அப்படின்ற கோபத்துல ஆட ஆரம்பிச்சிட்டான். கோபம் வந்தா எப்படி ஆடுவாங்க? வீட்டுல ஆடுவாங்களா? சரியாட்டம். பயங்கரமா பயப்படுறாங்க எல்லாரும். என்னடா பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து கேக்குறாங்க. நாக்கு ஒரு இடத்துல விழுது, தொப்புள் ஒரு இடத்துல விழுது, கால் ஒரு இடத்துல விழுது, கை ஒரு இடத்துல விழுது, எல்லாமே ஒவ்வொரு இடத்துல விழுது. சூட்சுமமாக ஆடிக்கொண்டிருக்கிறாள். சூலம் எல்லாம் போயிருச்சு. சூட்சுமம் வெடிக்கிற நேரத்துல எல்லாம் போய் சிவபெருமான பார்த்தா சிவபெருமான் கம்முன்னு தியானத்துல இருக்கு. வீட்டுல அப்படி ஆடும்போது நீங்க எல்லாம் அதுல தானே இருப்பீங்க. அடங்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். ஒருத்தர் வாய் திறக்க மாட்டீங்களே. அவரும் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. எல்லா கணங்களும் போய் கேட்டாங்க, சார் அந்த அம்மா ஆடுது, நீங்க வந்தாதான் சரி, கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துங்க. சரின்னு அவர் போனாரு. நான் எட்டி பார்த்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா கோபத்துல அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது யாரையோ போட்டு மிதிக்குதுங்க. நெஞ்சில கால் வச்சு மிதிக்குதுங்க. அது அமைதியாயிடுச்சு. அது வேற யாரும் இல்ல. சிவபெருமான் போனாரா, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுல எனக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கறான்னு நீ நினைக்கிறல்ல, இங்க பார், எனக்கு அங்கீகாரம் கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க, நானே உனக்கானவன் தானே, இந்தா என்னை எடுத்துக்கொள் என்று முழுமையாக சக்தியின் காலுக்கு கொடுத்தானாம் சிவன். சிவபெருமான் கால்ல தலையில அந்த நெஞ்சில கால் வச்ச உடனே, ஐயோ நான் வணங்குற என் தெய்வம் என் கணவன் என் காலுக்கு வந்து விட்டானா, இதற்கு மேல் எனக்கு என்ன கோபம் அப்படி நின்னா பாருங்க. அதுலதான் நாக்கு தள்ளுச்சு. தன் வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவியினுடைய ருத்ரத்தை அடக்க வேண்டும் என்றால் தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு தெரிகிறது. நம் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் அது தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும். ஆண்கள்